Hello students, welcome to IEBT campus. I am your lecturer Mohammad Sajid, Department of Information and Communication Technology. நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் சும்மா பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜில் இப்போ முக்கியமான விஷயங்களா இப்போ அலுவலகத்துக்கு உதவுறதோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவுறதோ அல்லது அக்கௌண்ட்ஸுக்கு உதவுறதோ முக்கியமான விஷயங்களா 4 சாஃப்ட்வேர் இருக்குது. அது என்னென்னு சொன்னால், ஒன்று மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ். இது 4 இப்போ நம்ம சும்மா மேலோட்டமாக தனித்தனியாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்ப்போம். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சொன்னா சொற்களை முறை வழிப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல இதில் கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது டாக்குமெண்ட் கிரியேஷன். டாக்குமெண்ட் கிரியேஷன் சொன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம சாஃப்ட் காப்பியாக உருவாக்குறது. அடுத்தது அடுத்த கீ ஃபீச்சர்ஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் சொன்னா இப்ப நம்ம எழுத்துக்களையோ அல்லது சொற்களையோ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. இதுகள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ற கீ ஃபீச்சர்ஸை சொல்லலாம். இன்னும் நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல். எக்ஸல்ன்றது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், ஸ்ப்ரெட்ஷீட், மின் விரிதாளன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை கணித செய்கைகளை மேற்கொள்றதுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். இந்த எக்ஸல் ஷீட்டை பயன்படுத்தி நம்ம கணித செய்கைகளை நம்ம செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக இருக்க சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட்ன்றது ஒரு பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். நம்மளுக்கு தேவையான விடயங்களை அனலைஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நம்ம மற்ற நபர்களுக்காக வேண்டி ஒரு ஸ்லைட்ல செய்து காட்டக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ். இது டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. தரவுத்தளம், அதாவது சாஃப்ட்வேராக இருக்கிற தரவுத்தளம். இந்த தரவுத்தளத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மளுக்கு தேவையான தரவுகளை அதுல இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டிலீட் பண்ணணும். இப்படியான செய்கைகளை இந்த தரவுத்தளம் மூலம் செய்ய முடியும். இவ்வாறான தேவைகளை நிறைவு செய்வதற்காக தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆனது இந்த சாஃப்ட்வேர்களை ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறது.